வணக்கம் நண்பர்களே. பங்கு சந்தையின் நிழல் உலகம். பங்கு சந்தையில் ஒரு நிழல் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் யாருக்காவது தெரியுமா? நான் பங்கு சந்தை குறித்த அபாயங்களையும் வெளியிட்டு வருகிறேன். பங்கு சந்தையினுடைய நுண்ணிய அந்த விஷயங்களையும் மைக்ரோ லெவல் விஷயங்களையும் நான் வெளியிட்டு வருகிறேன். தொடர்ந்து என்னுடைய பங்கு சந்தை குறித்த வீடியோக்கள் தனியாக அந்த கேட்டகரியில் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறது இல்லை. ஒன்று விழிப்புணர்வாக இருக்கும், இன்னொன்று அது எப்படி நடந்துகிட்ருக்குங்கிறத உண்மையை பிரதிபலிக்கிறதா இருக்கும். இப்போ நான் சொல்கிறது பங்கு சந்தையினுடைய நிழல் உலகம். இதில் யார் இருக்கிறார்கள், யார் இயக்குகிறார்கள்? சரி, இந்த பங்கு சந்தைகளில் இருக்கிற நிழல் உலகத்தில் நடக்கிற ட்ரேடிங் பேர் டப்பா ட்ரேடிங். டப்பா பார்ட்டின்னு நம்ம ஆங்கிலத்தில் இல்லை, தமிழில் தான் ரொம்ப கலைக்குன்னு சொல்லுவான். ஒரு டப்பா பார்ட்டி அப்படி. டப்பா பார்ட்டின்னா ஒரு கீழ்நிலையான ஆள்னு அர்த்தம், அல்லது அவனை பற்றி சரியாக அவன் ஒரு சமூகத்திலேருந்து அப்பாற்பட்டுன்னு அர்த்தம். இதான் நான் தெரிஞ்ச அர்த்தம் டப்பா பார்ட்டி. அந்த டப்பா ட்ரேடிங்னு ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன டப்பா ட்ரேடிங்? பங்கு சந்தையில் நீங்கள் பண பரிவர்த்தனை, முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணுறது, பெரிய நிறுவனங்கள் பங்கு விற்கிறது, வாங்குறது, இதெல்லாம் செபியோட கண்ட்ரோலில் சட்டபூர்வமாக நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள். இந்த டப்பா ட்ரேடிங்கில் எப்படின்னா, ஒரு நிறுவனத்துடைய பங்கு ஒரு ட்ரேடர் வாங்குறாரு, ஒரு நிறுவனத்தோட பங்கை வாங்குறாரு, அது கூடுன்னு நம்புகிறாரு. கூடுன விலைக்கு விற்றுட்டு போகிறாரு. ஒருவேளை குறைந்தால் அந்த நட்டத்தையும் தாங்குவார், அல்லது காத்திருந்து விற்பார். இந்த காத்திருப்பு காலம், உடனே விற்பது எல்லாம் ஒரு ட்ரேடர் முடிவு பண்ணுற விஷயம். அந்த பங்கு சந்தையினுடைய போக்குகளை வச்சு நிர்ணயம் பண்ணுற விஷயம். ஆனால் இந்த டப்பா ட்ரேடிங்கில் எப்படின்னா, நீங்கள் பங்குகளை வாங்க வேண்டாம். குறிப்பிட்ட ஒரு கம்பெனியோட பங்குன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபா, அது இன்றைக்கி 1500 போகணும்னு நீங்கள் சொல்லணும். இதில் பில்லோ ஒப்பந்தமோ ஒருவருக்கு கையொப்பமிட்டு கொள்வதோ எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்லணும் அவர்கிட்ட. நான் அந்த டப்பா ட்ரேடிங் பண்ணுறவர்கிட்ட, ட்ரேடர்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும், இந்த கம்பெனியோட பங்கை 1500 நீங்கள் போகும்னு சொல்லணும். அது 1500 போயிடுச்சுன்னா 1000 ரூபா தான் அந்த பங்கோட விலை. ஆனால் 1500 போகும்னு சொன்னார்னா அந்த 500 அவருக்கு கிடைக்கும். டப்பா ட்ரேடிங்கில் யாருக்கு? அந்த பெட்டு கட்டி விளையாடு. இது பெட்டு கட்டுறது, பந்தயம். இல்லை, ஒருவேளை 1800 போச்சுன்னா 200 இவர் ட்ரேடர் கொடுக்கணும். எப்படி ட்ரேடிங் பார்த்தீங்களா? யாரோ ஒரு கம்பெனிக்காரன் தன்னுடைய மூலதன வருமானம், கார்ல் மார்க்ஸுடைய பொருளாதார விதியெல்லாம் கற்றுக்கிட்டு என்னென்ன கடன் வாங்கணும், பேங்க்கு கடன் கொடுத்து மூலதனத்தை திரட்டுறதுக்கு பங்கு சந்தைக்கு பண்ணுறது ஒரு கம்பெனிகள். தன்னுடைய பணத்தையெல்லாம், ரிஸ்க்கான பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதிக ரிஸ்க் எடுத்து ட்ரேடிங்கில் போட்டு எடுக்கிறது பங்குகள் வாங்கி விற்கிறவங்க, அந்த ட்ரேடர்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க? டப்பா ட்ரேடிங். இது கூடும் இது குறைன்னு பந்தயம் கட்டுறது. இது நிழல் உலக பங்கு சந்தையில் நிழல் உலகம், ரகசிய நிழல் உலகம் அப்படி வச்சுங்க. நிழல் உலக தாதாக்கள்னு சொன்னால் அது யாரையும் குறிப்பிட்ட மாதிரி ஆயிரும். இதில் எவ்வளவு ட்ரேடிங் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? வித்தியாசமாக ஒரு நாளைக்கு 100 லட்சம் கோடி. ஐயா, திரும்பவும் சொல்கிறேன், 1 லட்சம் கோடியோ 2 லட்சம் கோடியோ இல்லை, 100 லட்சம் கோடி. இப்போ இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய பணக்காரர்களுடைய ஒரு 25 ரேங்கில் இருக்கிற அவ்வளோ பேருக்கு சேர்த்து கூட்டினா கூட இவ்வளோ வருமானு எனக்கு தெரியல. ஒரு 25 பேர் இருக்கிறாங்க இந்திய பணக்காரர்கள் வச்சுக்கிடுங்களேன். முதல் பட்டியல் 25 பேர் நீங்கள் கூட்டினா கூட இவ்வளோ வருமானு தெரியல. 100 லட்சம் கோடியை ஒரு நிழல் உலகம், அதுவும் பங்கு சந்தையில் சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறது. இதுவும் செய்தியாக பொதுவெளியில் கிடைக்கிறது. இந்த நாடு எதை நோக்கி செல்கிறது பாருங்கள். சரி, இந்த 100 கோடி டர்ன் ஓவர் ஆகுது இல்லை, இப்படி ஆகுதுங்கிறது அந்த போலீஸுக்கு தெரியாதா? பொதுவெளியிலே வருது, அப்புறம் போலீஸ் தெரியாதா? ரகசிய உளவு பிரிவு, குற்ற தடுப்பு பிரிவு, இதுவும் அந்த இது இருக்கு பாருங்க, மும்பை எக்ஸ்சேஞ்சு, அது இருக்கிறது மும்பையில் குற்ற தடுப்பு பிரிவுன்னே தனியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? எந்த குற்றத்தை போய் தடுக்கிறது? எஃப்என்டோன்னு ஒரு முறை பங்கு சந்தையில், அது பங்கு சந்தையில் ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த எஃப்என்டோ முறையை இப்போ என்ன, இந்த டப்பா ட்ரேடிங் முடிச்சுறேன். இந்த டப்பா ட்ரேடிங்கில் முழுக்க மனித நம்பிக்கைகளை மட்டுமே வச்சு நடக்குது. இது ஒரு நல்ல விஷயம். நேர்மையாக நடந்துக்கிறாங்க டப்பா ட்ரேடிங்கில் இருக்கவங்க, ரைட்டுங்களா?
இந்த டப்பா ட்ரேடிங்கில் 100 லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகுது. அப்போ இதில் மனித நம்பிக்கைகளை மட்டும்தான் வச்சு இதில் ட்ரேடிங் பண்ணிக்கிறாங்க. இதில் ஏமாத்தினா கோர்ட்டுக்கு போக முடியாது, செபியில் புகார் பண்ண முடியாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, எல்லாம் துண்டு சீட்டு கூட கிடையாது, வாய் வார்த்தை தான், உட்கார்ந்த இடத்துலேருந்து அடிக்கிறாங்க. அப்போ இந்த நிழல் உலக பங்கு சந்தையை எப்படி நாம் கணிப்பது? இந்த பணம் யாருக்கு செல்கிறது? இப்படி நடத்தி கொள்ளுங்கள், எனக்கு பணம் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? யாரோ ஒருத்தருக்கு போகுதில்லை. அப்போ அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த பணம் போய் சேரும், நிழல் உலக பங்கு சந்தையினுடைய பணம். இந்த எஃப்ஓஎம் ட்ரேடிங்கில் நிறைய சிறு முதலீட்டாளர்கள் வந்து தங்களுடைய பணத்தெல்லாம் இழந்துடுறாங்க. அது குறைஞ்சபட்சம் 5 லட்சம் கட்டினா போதும், நீங்கள் எஃப்என்டோ ட்ரேடிங் நடத்தலாம். ரிஸ்க் வந்து 95%. இதில் 93% மக்கள் ட்ரேடர்ஸ் பணத்தை இழந்துடுறாங்க. ஆனாலும் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். இது ஏற்கனவே இதை குறித்து நான் ஒரு வீடியோ கூட அவேர்னஸ் போட்டிருக்கேன். ஏன் எஃப்என்டோ ட்ரேடிங்க்கு வந்து சிறு முதலீட்டாளர்கள் கவரப்படுகிறார்கள்? ஏன்னா லாப விதம் அதிகமாக கவர்ச்சியாக காட்டி பெருமுதலீட்டாளர்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது பக்கா சீட்டிங். இதை வேற செபி அலோவ் பண்ணது. இப்போ செபி சில விதிமுறைகளை மாற்றிருக்காது சொல்கிறாங்க. எல்லாம் பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தவறுகளுடைய முறைகள் மாறும், அதை சரி பண்ணுறது தானே. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20 லட்சம் போடுங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேட்டகரி கூடும், சிறு முதலீட்டாளர்கள் கொஞ்சம் தவிர்க்கப்படுவாங்கன்ற நன்மைகளை செஞ்சுருக்காங்க. அது நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரி எஃப்என்டோ இதில் அன்றாடம் பணம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஐயா இது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே மாதம் மாதம் பணம் சேர்த்து தன்னுடைய மகள் திருமணம், மகன் படிப்பு, ஏதோ ஒன்று வீட்டில் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த எஃப்என்டோ ட்ரேடிங் இதுக்குள்ளே போக மாட்டாங்க, ட்ரேடிங்கே போக மாட்டாங்க. பங்குகளை வாங்கி வச்சு நீண்ட நாட்கள் வருஷங்கள் 5 வருஷம் இருந்தால் நிச்சயமாக எல்லா பங்குமே உயர்ந்துடணும்னு சொல்லுவோம். ஒரு பொதுவான இது 3 வருஷத்தில் இருக்கணும்னா அதுக்கு தனியாக இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ போட்டுகிட்டே வரேன், நல்ல விஷயங்களையும் போடுறேன். ஆனால் இந்த நிழல் உலக பங்கு சந்தையினுடைய நிழல் உலகம் இது மிக மிக ஆபத்தானது. போலி அரசியல்வாதிகளை உருவாக்கும். திடீரென்று கட்சி ஆரம்பிப்பவர்கள் இந்த பணத்தில் தான் நன்கொடை பெறுவார்கள். இந்த நன்கொடை பெற்றால் தான் அவர்கள் வேகமாக வளர இயலும். இந்த நிழல் உலக பங்கு சந்தை நிழல் உலகம் குறித்து அதிகாரிகள் அறிந்திருக்கிறார்களா? எப்படி இதை பிடிக்க முடியும்? சட்டத்தின் வரம்பிற்குள் இதை எப்படி கொண்டு வர முடியும்? அப்படி 100 லட்சம் கோடி யோசனை பாருங்கள். இது வறுமை உள்ள நாடா? இது பணம் எங்கோ பதுக்கப்படுகிறது. அதனால் இதை கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த பங்கு சந்தை நிழல் உலகத்தை கொஞ்சம் வெளியுலகத்துக்கு கொண்டு வாங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். பங்கு சந்தையில் போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றவங்களுக்கு த அவேர்னஸ், த ஷேர் மார்க்கெட் அவேர்னஸ். இந்த நிழல் உலகத்தில் தாதாக்கள் இருப்பார்கள், ட்ரேடர்கள் என்று ஒரு பெயரில் தாதாக்கள் இருப்பார்கள். இவர்கள் யாருக்காகவோ பணம் சம்பாத்தியம் பண்ணி எங்கேயோ கொஞ்சம் கொடுத்துட்டு தாங்களும் நிழல் உலகத்தில் வாழ்கிறாங்க. இது யாரையும் நான் குறிப்பிட்டு குறை சொல்லவில்லை. ஆனால் இவர்களிடம் பணம் வாங்காத அரசியல் கட்சிகளே இருக்காது. அதில் என்ன உறுதியாக தெரியும், நிரூபிக்க முடியாது, அது வேறு. ஆனால் நிழல் உலகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் பணம் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா டொனேஷன் கொடுத்த வாங்குறதுக்கு என்ன இருக்குது? ஒரு ரிசிப்டை போட்டு வாங்கிக்கிறது வேண்டியான. அப்போது இந்த பங்கு சந்தையினுடைய நிழல் உலகம் யாருக்கு உதவுகிறது? எந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த பணம் போய் சேர்கிறது? தொடர்ந்து சேனல் பார்ப்போம், துப்பறிவோம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.